தமிழ் யூடியூப் அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஜிகே மீடியா நிறுவனத்தின் சார்பாக சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் 2 இந்த முறை சென்னை நீலாங்கரையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் டிசம்பர் 27 முதல் ஜனவரி 1ஆம் தேதி தினசரி மாலை 6:30 மணி முதல் மிகவும் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற இசைக்கலைஞர்கள் இங்கு வந்திருக்கிற இசைக்கலைஞர்கள் அனைவரும் இசைக்க உள்ளார்கள். ஸோ எல்லோரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீலாங்கரையில் எப்போதும் சென்னையில் மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, டி நகரில் தான் கர்நாடக சங்கீதம் அதிகப்படியாக நடக்கும். இந்த முறை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரை நடத்துவதற்கு காரணம் OMR ECRயில் உள்ள மக்களும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் உரிமையாளர்கள் அணுகிய போது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதாக கூறினார்கள். அதற்கு எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இசைக்கலைஞர்கள் அனைவரும், பெரிய ஜாம்பவான்கள் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள். அனைவரும் வந்து இசையை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக மெயின் ஸ்பான்சர் விநாயகா கேட்டரிங் ஆல்சோ அவங்களும் கலந்து கொண்டு உணவு அளிக்க இருக்கிறார்கள். சோ உணவு சாப்பிட்டுட்டு கச்சேரியும் கேட்டுட்டு எல்லாம் நல்லபடியா கச்சேரியை கேட்டுட்டு சாப்பிடலாம். சோ அப்புறம் பெற்றோர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு என்னுடைய விண்ணப்பம், தங்களுடைய குழந்தைகளை அனைவரும் கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் கர்நாடக இசை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல கேரக்டர் நல்ல பாமாவும் கர்நாடக இசை வளர்ப்பதற்கு எல்லோ பெற்றோர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலாச்சாரம், இயல், இசை, நாடகம் இது மூன்றிலும் தான் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது. இன்னைக்கு உலக அளவில் தமிழர்கள் அனைவரும் மிகப்பெரிய போஸ்டில் இருப்பதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான். ஆகவே கர்நாடக இசையை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றாங்க. கர்நாடக கச்சேரி இருந்தாலும் நல்லா பப்ளிசைஸ் பண்ணி சோசியல் மீடியால எல்லாம் நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடக மியூசிக்னா மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்கும் இல்லாம அந்த சிட்டி லிமிட்ஸ் தாண்டி நம்ம ECRல ஆர்கே கன்வென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஏரியா இருக்கிற மக்கள் கூட வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு மாபெரும் ஒரு முயற்சி. அமேசிங். வி விஷ் देम ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கர்நாடக இசை வந்து திருவாரூர் நீலாங்கரை ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிறது. இந்த இசை கச்சேரியை கேட்கறதுக்கு எல்லாரும் வாங்குவோம். பெரிய பெரிய ஜாம்பவான் வந்து பாடுறாங்க. நாங்கள் ஒரு 25 இயர்ஸாக மேரேஜ் வெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் பண்ணுறோம். வந்து எல்லாரும் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம், நான் ராஜன், ஜிகே மீடியாவோட பார்ட்னர். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா சாரோட இணைந்து இந்த கர்நாடிகல் ஃபெஸ்டிவல் வந்து நான் பண்றேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட பக்கத்துல உட்கார்றது பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் இந்த சென்னை சங்கீத் உற்சவ் சீசன் 2 ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் சின்னதா தான் பண்ணோம். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்றோம். அண்ட் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த மாதிரி கர்நாடிக் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் சரௌண்டிங்ல மட்டும் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைமா we are shifted to ECR நீலாங்கரை. ஏன்னா அங்க இருக்க மக்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ண ரசிக்கணும். நிறைய பேர் அங்க டிராவல் பண்ணி வர முடியல. சோ அந்த ஒரு ரீசனுக்காக நாங்க இப்போ வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து வருஷம் கண்டிப்பா தொடரும் நான் நம்புறேன். அண்ட் 27th ஸ்டார்ட் ஆகிற ஃபெஸ்டிவல் வந்து 1st of Jan, அதாவது நியூ இயர் வரைக்குமே வந்து கண்டினியூஸா 6 consecutive days 6 different people from across India பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதுல வந்து அவங்களோட கொலாப் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சார் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது மூலமா நம்ம 3 பேர் செலக்ட் பண்ணிட்டு எவ்ரிடே வந்து நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிளி வழங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அதை வந்து ஜிகே மீடியா மூலமாகவும், விளம்பரதாரர்கள் மூலமாகவும், இசைக்கலைஞர்கள் மூலமாகவும் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிளி வழங்குறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா இத நாங்க ஸ்டார்ட் பண்ணி இல்ல சொல்லுங்கனா வெயிட் பண்ணி தான் பேசணும். சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்க எடுத்துறோம். கண்டிப்பா இதுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். அண்ட் as present media people, எங்களால முடிஞ்ச விஷயங்கள் ஆகிறோம். உங்க மூலமா தான் மக்கள் இதுக்கு வர முடியும். சோ அதுக்கு உங்களோட ஆதரவும் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. சார் பேசுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம்.
ஜிகே மீடியாஸ் வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் இதை சுத்தி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே. அதுவும் இசை விழா அப்படிங்கும் போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு. பட் இசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ இசிஆர் திருவான்மியூர் அந்த சைட்ல இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இசிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. இங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது. யூஸ்வலா கர்நாடிக் மியூசிக் வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே ஒரு ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் மோட்லயே தான் இருப்பாங்க. பட் திஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ. அதுக்கு பிரஸ் அண்ட் மீடியா உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. உங்க மூலியமா தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் தி சிட்டில நடக்கிறது அப்படிங்கறது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட். அப்பாலஜிஸ். எல்லாருக்குமே கச்சேரி இருக்கிற நாள், அதனால கொஞ்சம் தாமதமா இந்த பிரஸ் மீட் ஆரம்பிச்சது. அப்பாலஜைஸ் ஃபார் தட். ஸோ உங்க கையில தான் இருக்கு இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது. 7 நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. நான் 31st அன்னைக்கு என்னோட கச்சேரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டிலே ஆனதுக்கு, ரொம்ப மன்னிச்சிருங்க. அவங்க மகத்தி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷோ மார்னிங் ஒரு ஷோ இருந்தது. அந்த டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மோரோவர் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேற, டிராஃபிக். ஸோ அதனால ஓகே. ஜிகே மீடியா வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ் சீசன் 2. சீசன் 2ல அகெயின் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேட்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போறோம். அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, இதுல நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும், ஒரு வென்யூ இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆர்ல இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி இப்படி ஒரு மாபெரும் பிரஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழைச்சு இந்த மாதிரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபர்ஸ்ட் சீசனே ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஸோ இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க. இது வந்து ஈசிஆர் மக்களுக்கு, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால மயிலாப்பூர், மந்தவெளியில் இருக்கிறவங்க வராம விட்டுறாதீங்க. நீங்களும் வரலாம் இந்த ஷோக்கு. இல்லை யார் வேணா வாங்க இந்த ஷோக்கு, கண்டிப்பா வாங்க. நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து 29ஆம் தேதி மாலை 6-7 மணிக்கு வாசிக்க போறோம். எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தமிழ் லெஜெண்ட்னு சொல்லலாம், திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க. அப்புறம் பாம்பேல இருந்து ஓஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு தபலா மாஸ்ட்ரோ அவரும் வராரு. கண்டிப்பா வாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இந்த ஷோக்காக. ஸோ எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேருங்க. அது உங்களால மட்டும்தான் முடியும். உங்களுடைய சப்போர்ட்ல இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓஹோன்னு நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே ஜிகே மீடியாவுக்கு இருக்கும். இந்த சீசன் 2ஓட இல்லாம சீசன் 10, 20, 13 போயிட்டே இருக்கட்டும். காட் பிளஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே வந்து ஒரு ஹை கான்செப்ட் போயிருக்கு. அதே ஈஸியா தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள் வந்து போக முடியல, வர முடியல, சிஎம்ஏ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ மக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் இந்த ஈவெண்ட்? இண்டோர் ஆடிட்டோரியம். இது பெரிய இண்டோர் ஆடிட்டோரியம், பெரிய கல்யாண மண்டபம். 2000-2500 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. 800 கார் பார்க் உள்ளது. அதனால வந்துட்டு போறதுக்குலாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது. போலீஸ்லாம் எல்லாம் ஆல்ரெடி சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம். ஸோ எல்லாருமே சேஃபா வந்துட்டு சேஃபா போகும். அண்ட் 2500 சீட்டுன்னா அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல யாரும் உட்கார முடியாது. ஸோ அவ்வளவு பேர் தான் வரணும். இவ்வளவு ஆர்டிஸ்ட் லெஜெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பா மக்கள் கூட்டம் சேரும். இல்ல மக்கள் கூட்டம் சேரும். உங்களெல்லாம் பார்க்கணும்னா நிறைய பேர் வந்து தீர்வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு கேட்கணும்னா கண்டிப்பா. ஸோ வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இல்ல அங்க எவ்வளவு சீட் இருக்கோ அவ்வளவுதான் உட்கார முடியும். அதான் சொல்றேன். இது நின்று கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது. இது வந்து கிளாசிக்கல் ஷோ, உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்லுங்க. மோரோவர் வந்து இது வந்து டிக்கெட்டட் ஷோ.
சோ எத்தனை சீட்டிங் கெபாசிட்டி இருக்கோ அத்தனை டிக்கெட்ஸ் நாங்க செல் பண்ண போறோம். we are not going to sell extra ஒரு சீட்டர் எடுத்து செல் பண்ண போறது இல்ல. அண்ட் அவளி சார் சொன்ன மாதிரி இது வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் இல்ல, இது வந்து இன்டோர். சோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சீட்டிங் வந்து அலோகேட் பண்ணிருக்கோம். அண்ட் கண்டிப்பா கூட்டம் இருக்கும் இல்ல சொல்ல முடியாது. அண்ட் எவ்வளவு சீட்டிங் அலோகேட் பண்ணுமோ அவ்வளவுதான் அலோவ் பண்ண முடியும் நம்மளால, அவ்வளவுதான் சேலும் பண்ண போறோம் நாங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து மக்கள் எப்படி இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, we have ஆன்லைன் டிக்கெட்டிங் பார்ட்னரா வந்து Paytm and BookMyShow இருக்காங்க, Spotify 3 இருக்கு. சோ அங்க சீட் வாங்கினா மட்டும் தான், அப்படி டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ண போறோம். சோ அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. என்டையர் டிக்கெட் ஆன்லைன் Paytm அப்படின்னு சொல்றீங்க, இப்போ வந்து ஒரு ஆன்லைன்ல போய் நம்ம டிக்கெட் வாங்கினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. சோ அதெல்லாம் எப்படி அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்க சார்? மேக்ஸிமம் வந்து எங்களோட டிக்கெட்டிங் பிரைஸ்லயே வந்து நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் சார். நாங்க இது மோரோவர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் ரொம்ப ஹையாவே வைக்கல சார். சோ விஐபி டிக்கெட்ஸே பாத்தீங்கன்னா 499 தான் ஸ்டார்ட் பண்றோம். and we have only 3 categories sir. VIP ticket is 499, gold pass is 199 and silver pass is 100. மூணு கேட்டகரி தான் வச்சிருப்போம். பெரிய வெள்ளலாம் இல்ல, அந்த இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸா நாங்க வந்து அவங்க கிட்ட வாங்குவோம். சென்னையில் சங்கீத் உற்சவம் போட்டிருக்கீங்க, தமிழ் கல்ச்சர் இது பண்றீங்க, இல்ல சான்ஸ்கிரிட் வருது, சமஸ்கிருதம் வருது, நீங்க எங்க ஆட்கள்லாம் உள்ள வருவாங்களா தமிழ்ல இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடியவங்க? ஏன்னா சில்வர்ன்றீங்க, பிளாட்டினம்ன்றீங்க, எல்லாரும் மியூசிக் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்கழி இசை விழால பேர் வச்சிருக்கோம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பேர் வச்சு சென்னையில் சங்கீத் உற்சவனாலே மார்கழி இசை விழா தான். அதுவே சமஸ்கிருதம் வருது, அது எப்படி தமிழ் மக்களை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. அதை எப்படி பேலன்ஸ் எல்லாருமே பாக்க எது என்ன சான்ஸ்கிரிட் கேட்க முடியாது, எது சான்ஸ்கிரிட் தமிழ்ல உற்சவம்னு இருக்கு, அதேதான் உற்சவம். அது நீங்க இல்ல உற்சவம்ங்கிற வார்த்தை தான் உற்சவம். அது நம்ம இங்கிலீஷ்ல நீங்க உற்சவம்னு அப்படி இல்லாம சமஸ்கிருதமா இல்லையா? இது சமஸ்கிருதம் தான் உற்சவம். நான் வந்து உற்சவம்ங்கிறது எல்லாரும் டப்புனு புரியணுங்கிறதுக்காக உற்சவம்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். அது தமிழ் சமஸ்கிருதங்கிறதெல்லாம் இல்ல, ஒரு சொல்ற வார்த்தையோட சீக்வன்ஸா வருமேங்கிறதுக்காக அந்த வார்த்தை வச்சிருக்கோம். ஒரு ட்ரெண்ட் பண்ணனும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அட்ராக்டிவா ஒரு வேர்ட் இருக்கதானே இருக்கு. நீங்க கூட ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கீங்க, நீங்க உங்களுக்கு தமிழ் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான். சோ இந்த பேர்ல வந்து நீங்க சொல்றது எல்லாம் ஓகே தான், சமஸ்கிருதம் நான் ஓபனா சொல்றேன், எல்லாரும் வாங்க தமிழ் ஷோடா, தமிழ் ஷோடா எப்படி வாங்க முடியும்னு கேக்குறேன். டிக்கெட்டோட ரேட் என்ன, எப்படி மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு கேக்குறேன். டிக்கெட் சொன்னா 200 ரூபாய் 100 ரூபாய் பிரைஸ் தான் சார் வச்சது. அதுதான் ஜெனரலா கான்சர்ட்ஸ்னா அது நிறைய பேர் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. as a கர்நாடிகனா கொஞ்சம் குறிப்பிட்ட ஆடியன்ஸா இருப்பாங்க. சோ அத புரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. சோ அதனால வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் நாங்க அலோகேட் பண்ணுவோம். விஐபி டிக்கெட் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 99. அது கொஞ்சம் பின்னாடி 200, அது கொஞ்சம் பின்னாடி 100 ரூபாய். அவ்வளவு ஜாஸ்தி. பட் இருந்தாலும் நாங்க ரொம்ப நல்லா பண்ணணுங்கிறதுல தான் பண்றோம். வேற யார் ஆக்டர்ஸ்லாம் கலந்துக்கறாங்க? நடிகர்கள்லாம் இதுல நடிகர்கள் இது கர்நாடிக் மியூசிக் இசை சங்கீத கலைஞர்கள் மட்டும் தான். யாருமே கூப்பிட மாட்டீங்களா? அவங்களே அந்த ஷோ பிடிச்சிருந்தா அவங்களே வருவாங்க, அவ்வளவுதான். அவரமா சீஃப் கெஸ்ட் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இன்வைட் பண்ணுவீங்களா சார்? அவர் இப்ப ஷூட்டிங்ல இருப்பார் சார், அவரை இன்வைட் பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அவர் வருவாரா வரல வேற விஷயம். இன்வைட் பண்ணணும் தான் ஆசை, அவர் டைம் கொடுத்தா போய் இன்வைட் பண்ணுவோம். சார் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு சார் இன்வைட் பண்றதுக்கு. அப்ப நாட் ரஜினி சார் நீங்க கேக்குற மாதிரிலாம் இல்ல, பட் we have few plans. அது இப்போதைக்கு நமக்கு தெரியல. யார் யார் அவைலபிளா இருந்தா நம்ம வரக்கூடிய நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஆல்ரெடி பேஜ் இருக்கு. ஷெட்யூல் 27ஆம் தேதி ஈவினிங், டிசம்பர் 27ல இருந்து 1ஆம் தேதி 1ஆம் தேதி வரைக்கும் 27ஆம் தேதி கேரளா சரத் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா வந்து திருச்சூர் பிரதர்ஸ்னு ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 29ஆம் தேதி ராஜேஷ் வைத்தியா சார், நானில் ராஜேஷ் சார், மன்னார்குடி வாசுதேவன் and ஓஜா சாதித்யா பெர்ஃபார்ம் பண்றாங்க சார். 30ஆம் தேதி வந்து விக்னேஷ் ஈஸ்வரன் திருவாரூர் பக்தவச்சலம் சார் அவர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. 31ஆம் தேதி மஹதி மேம் இருக்காங்க, அவங்களும் அவங்க டீமும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்த்ல ரொம்பவே ஃபேமஸான ராகுல் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் நாராயணன் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார் இப்ப ஈசிஆர்ல இருக்க காரணம் வந்து இப்ப நிறைய சென்னையில உற்சவம், சென்னையில வந்து சங்கீத் சொல்லிட்டு இந்த இயர்ல நிறைய வைக்கிறாங்க. நீங்க ஈசிஆர் போயிருக்கீங்களா? ஏன்னா இடம் இருக்குவாங்க ஓஎம்ஆர் ஈசிஆர் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் இங்க இருந்து டிராவல் பண்ணி வர முடியல. போற பக்கம் மக்கள் தான் சார் அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வாலிபால் கச்சேரி இருக்கு. உங்க ரசிகர்கள் இருப்பாங்க, உங்களோட பாட்டு கேட்கணும் கேட்டுனாங்க, சாரோட பாட்டு மியூசிக் கேட்கணும் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வந்து இங்க இருந்து அவங்க டிராவல் பண்ணி வருவாங்களா? நாங்க வந்து அங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல,
எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ட்ரிப்ளிகேன்ல வாசிக்க போறேன். சோ அந்த சைடு மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. சென்னை இசை விழா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரேசன் மீடியாக்கு இசை விழால வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேயே வந்து இப்போ டி நகர் அப்படின்னு பார்த்தா வாணி மஹல் இந்த மாதிரி ஒரு 4 சபா, கிருஷ்ணகான சபா, இந்த மாதிரி எல்லாம் டி நகர்ல இருக்கு. மயிலாப்பூர்னு பாக்கறச்சே ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு 3-4 சபாக்கள் இருக்கு. இப்போ நான் 5:30 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கச்சேரி நம்ம சிட்டில நடந்துட்டு இருக்கு. பட் அது எல்லாமே மயிலாப்பூர், டி நகர் இந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. சோ அசோக் நகர் நம்ம சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து நிறைய சபாக்கள் கிடையாது. பட் ஈசிஆர், OMR அப்புறம் திருவான்மியூர் சைட்ல வந்து இந்த இசை விழாங்கும் போது இது எல்லாமே மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்குது. சோ அந்த ஏரியால நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல். Thank you all. Thank you.